ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, பாவம் அந்த பொண்ணு இப்போ 6 மாதம் 7 மாதம் ஆச்சு கணவனை இழந்து. அப்படிங்கும்போது என்னைய தேடி வந்திருக்கிறாங்கன்னா என்னால் முடிஞ்ச உதவியும் நான் செய்வேன். எனது சார்பாக என் தங்கச்சிங்க இருக்காங்க, எவ்வளவோ கோடீஸ்வரிகள் இருக்காங்க, லட்சாதிபதிகள் இருக்காங்க, நல்ல மனசுக்காரவங்க இருக்காங்க. சரியா? அவங்கள்ட்ட தான் நான் கேட்குறேன். இது என்னுடைய எப்படி வேணாலும் நினச்சிக்க, நான் பிச்சை பிச்சை எடுக்கிறேன்னு கூட நினச்சிக்க, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் நல்லது தானே நம்மளுக்கு. சொல்லுங்க. ஏதோ ஒரு இந்த சின்ன குழந்தை ஒன்று இருக்கு, பொம்பளை பிள்ளை, பையன் படிக்கிறான், ஏதோ நம்மளால முடிஞ்சது செய்வோம், அவ்வளவுதான். இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்க அத்தை பொண்ணுக்கு என்ன வேணும் படிப்பு செலவுக்குன்னு என்கிட்ட கேளுங்க, நான் பண்றேன் கண்டிப்பா. இந்த பத்தியா இவன் இருக்கேன், மாப்பிள்ளை இருக்கேன், வேடன் பரலோகம், அதை கண்டிப்பா பண்ணுவேன். அதை மாதிரி என் சகோதரி மரியா பொண்ணுலாம் நிறைய நல்லது பண்ணுவாங்க. ஏன் சகோதரி மெர்சிமா, ஏன் தீபா பொண்ணு, எல்லாருமே அவங்ககிட்ட எல்லாம் இறக்க குணம், நல்ல ஒரு அவங்க செய்ய செய்ய அவங்களுக்கு தாங்க நல்லது. எங்களுக்கே செய்யறாங்க. நாங்கெல்லாம் யாரு, சும்மா ஒரு என்டர்டெய்னர். எங்களுக்கே செய்யறவங்க, ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்க, கணவனை இழந்த பெண்ணுக்கு செய்ய மாட்டாங்களா? கண்டிப்பா செய்வாங்க. இந்த முத ஆளா இருந்தா என் மாப்பிள்ளை நிக்கிறான் பார்த்தீங்களா, அவங்க அத்தை பொண்ணுக்கு என்ன வேணும்